சார், இவனை பார்த்தா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்னு தோணுது. அவன் இங்கே வந்து 24 மணி நேரம் தான் ஆகுது. அவன் உடற்பயிற்சி பண்ணுறதுலையும் சாப்பிட்றதுலையும் தான் நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது இல்லாமல் யோகாவும் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் விட முக்கியமாக நேற்று ராத்திரி எனக்கு ராமாயணம் புக்கு வேணும்னு கேட்டிருக்கான். ராமாயணமா? எதுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். தூக்கு தண்டனை கைதிகளுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. முக்கியமாக சொல்லப்போனால் மத உணர்வை நம்ம மதிச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில் அவன் ராமாயணம் கேட்கறதுக்காக ஐயரை வர சொல்லியிருக்கான். சார், நான் ராஜ்குமாரை தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், இவனை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும், ராஜ்குமார் மாதிரி மரணத்தை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த ஆன்மீகத்துக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஜாகிர், தர்மங்கிற பாதை பிராய்ச்சித்தத்தை தேடுறதுக்கு தான். பிராய்ச்சித்தம் பண்ணணும்னா செஞ்ச தப்ப முதல்ல உணரணும். ராஜ்குமார் மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க பண்ற தப்ப எப்பவுமே உணர போறது இல்ல. இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் அவங்களுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் ஏதோ காரணத்தோட தான் இப்படி எல்லாம் பண்றான். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு தீரணும். சத்யா, சத்யா நில்லு. வாடா செல்லம், வாடா வாடா. அப்பா, இந்தா. ஆண்டவா ராமா. செல்லம், நீ உங்க வாடா, வா. இந்தா. இந்தா, நீ வாங்கிக்க. ஆண்டவா ராமா, ஒரு வேலை கூட உங்களால சரியா பார்க்க முடியாதா? ஏடா கூடமா எதையாவது செய்ய வேண்டியது. அப்புறம் நீ இந்த அலங்காரம் பண்றதெல்லாம் தேவைதானா? இப்போ கல்யாண நாள் நாளைக்கு தானே. எல்லா வேலையும் அப்படியே அப்படியே போட்டுட்டு பலூன் ஊதறதுக்கு உட்கார்ந்துட்டாங்க. அத்தை, இன்னைக்கு நீங்க மாமா எல்லாம் சேர்ந்து எங்க கூட கல்யாண நாளை கொண்டாடுங்க. எப்படியும் அவங்களும் நாளைக்கு எங்க கூட சேர்ந்து கல்யாண நாளை கொண்டாட தானே போறாங்க. நாளைக்கு நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். நான் போய் நடுவுல பூந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேனா? 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானும் வேண்டிக்கிறேன். அவங்க 2 பேரும் விருப்பப்படி தானே வீட்டுல எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரோஜா, என்ன சொல்ற நீ? இந்தம்மா. நம்ம கல்யாண நாளை மறந்துட்டியா சரோஜா? நம்ம பசங்கள்லாம் நமக்கு தெரியாம தானே இந்த டெக்கரேஷன்லாம் நம்மளுக்காக பண்ணாங்க. நீ வேற வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்த. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் எதையுமே மறக்கல. சந்தியா என் கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டா. இப்ப நான் அவளை தொல்லை பண்ண போறேன். 2 மணி நேரத்துக்கு சீவி சிங்காரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வரணும்னு சொல்ல போறேன். என்ன அப்படி இப்படி அசைய விடாம தானே அப்படியே உட்கார வச்சிருந்தா. இப்படிதான் இருக்கணும் சரோஜா. இதுதான் என் அருமை மனைவி சரோஜான்னு சொல்லுவேன். ஆ? இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு கொண்டு வரியா?